வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 19 ஞாயிற்றுக்கிழமை. இது காலையில் 4 மணிக்கு எடுத்தது. 4 மணிக்கே எல்லா டோக்கனும் முடிஞ்சிச்சுங்க. சண்டே ஈவினிங் 7 மணி 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அந்த டோக்கன் முடிஞ்சிச்சு. அதுமாரி மண்டே மார்னிங் 20ஆம் தேதி காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. மொத்தம் சாயந்தரம் 15,000, காலையில் 15,000 டிக்கெட்டு, மொத்தம் 30,000 டிக்கெட்டு. எல்லா டிக்கெட்டுமே 4 மணிக்கே முடிஞ்சிச்சுங்க. அது இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ 2 நாளாக க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளுமே அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இன்றைக்கி சண்டே ஈவினிங் உள்ள டிக்கெட்டும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் உள்ள டிக்கெட்டும் முடிஞ்சிச்சுங்க. இது வரைக்கும் இந்த மே மாதம் ஆரம்பித்து விடியால 4 மணிக்கு எல்லா டோக்கனும் முடிஞ்சது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. லைனில் நின்று உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காமல் போயிருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது நேராக அலிப்பேர் நடப்பாதை இல்லைன்னா ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதைக்கு போனீங்கன்னா ஓரளவு டிக்கெட் வாங்கிட்டு இன்றைக்கோ இல்லை நாளைக்கு மார்னிங்கோ சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆகஸ்ட் மாதம் புக்கிங்லாம் 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி தேதி 19. 18லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த சேவைக்கான புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இது டேரெக்டாக புக்கிங் கிடையாது. இது பேரை ரிஜிஸ்டர் பண்ணி அதில் குழுக்களில் செலக்ட் ஆன பிறகு தான் நம்ம அதில் பணம் கட்டி சேவையை கலந்துக்க முடியும். இதில் சுப்ரபாத சேவை பார்த்திங்கன்னா எல்லா நாளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 250 பேர் வரைக்கும் இதில் கலந்துக்க முடியும். 120 ரூபாங்க டிக்கெட். இது இரவு 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இந்த சேவை நடக்கும். 4 மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாம். மேக்ஸிமம் அவ்வளோதான் டைம் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தோமால சேவை. இந்த தோமால சேவை செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளுக்கு மட்டும்தாங்க பக்தர்கள்லாம் கலந்துக்க முடியும். இது ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டும்தான் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ஆஃப்லைனில் ஒரு 20 பேர் வருவாங்க. ஆனால் ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டும்தான். இது 220 ரூபா டிக்கெட்டுங்க. இது 3:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இதோட சேவை நடக்கும். 4:30 மணிக்கெலாம் மேக்ஸிமம் வெளியில் வந்துடலாம். இந்த தோமால சேவை, இந்த அர்ச்சனை சேவை இதுக்கான வீடியோலாம் தனித்தனியாக போட்டிருக்கேன். அந்த சேவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான வீடியோ போய் அந்த என்னோடய பிளே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் சேவை அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேவையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சேவை. இதுவும் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தாங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுவும் ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டும்தான். 220 ரூபா டிக்கெட். இதுக்கு 4 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த சேவை நடக்கும். 5 மணிக்கு மேலே வெளியில் வந்துடலாம். அதுக்கடுத்தது அஷ்டதல பாத பத்மாராதனா. இந்த 4 சேவைகள் மட்டும்தாங்க இதில் இப்போ அந்த புக்கிங் பண்ண முடியும். இந்த சேவை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். இதில் மற்ற நாளில் கிடையாது. இது ஒன்லி செவ்வாய். 60 பேருங்க ஒரு நாளைக்கு. ஒரே நாள் தான் அது. அதில் 60 பேர் வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். இதோட டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1250 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட். இது 2 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே புக் பண்ண முடியுங்க. அது இந்த சேவைகள் எல்லாமே மினிமம் 2 பேருக்கு பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அது இதில் புக்கிங் பார்த்திங்கன்னா இதில் அந்த ஆப்பில் போய்ட்டு எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸாக முதல்ல கேட்கும். நம்ம பேர், நம்மளோட அட்ரஸ்ஸு, எந்த ஸ்டேட்டு, எந்த நாடு இதெல்லாம் கேட்கும். ஃபோன் நம்பர், கடைசியில் நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதில் எத்தனை நபர்கள்னு கேட்பாங்க. அதில் 1 2 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2 பேருக்குள்ள டீட்டெயில்ஸு ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே அடுத்து செலக்ட் சேவா அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன சேவைகள் இருக்குதுன்னு அதில் முதல்ல டீட்டெயில்ஸ் வரும். தோமால சேவா, அர்ச்சனா, சுப்ரபாதம் வரிசையாக காட்டும். அதுக்கு கீழே போய்ட்டு டேட்டு கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா காலண்டர் ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கும். அதில் என்னென்ன சேவைகள் என்னென்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி டிக் மார்க் இதில் டிக் மார்க் இருக்கும். அந்த இதில் நீங்கள் என்னென்னைக்கு உங்களுக்கு தேவையோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் டிக் பண்ணலாம். ஒரு என்னைக்கு கிழமையில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் அதில் டிக் பண்ணலாம். இல்லை லீவு நாள், சனி ஞாயிறு இந்த மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் மட்டும்தான் கிடைக்கும். செவ்வாய், புதன், வியாழன்னா உங்களுக்கு அர்ச்சனை சேவை, தோமால சேவை, அஷ்டதல பாத பத்மாரம் இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த டேட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை மாதம் போகிற எந்த தேதியில் வேணாலும் நான் போகிற தயாராக இருக்கேன்னா அதுக்கு அந்த காலண்டரில் மேலே பாருங்கள் செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லாமே புக் ஆகிடுங்க. அதுக்கு கீழே பாருங்கள் ரிவ்யூன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூ டு ரிவ்யூன்னு கேட்கும். அதில் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டுன்னு சொல்லி ஒரு ஐடி நம்பரோட உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடியிலையும் மெயில் வந்திருக்கும். உங்களுக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் மெசேஜும் வந்திருக்கும். ஆப்பில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா கூட பதிவு பண்ணது இருக்கும். இது 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குது. 2 நாளைக்கு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். கிடைத்திருக்கிற ஒரு சேவை இது. நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 8,500 பேர், 8,600 பேர் தான் இதில் கலந்துக்க முடியும். ஆனால் பதிவு பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் பண்ணுறாங்க. 6 லட்சம் 7 லட்சத்துக்கு மேலே பதிவு பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமான சேவையை கலந்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.